கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் வரும் 29ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் முடிவு. சென்னை ஆர்கே நகர் பேரவை தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலர் அறிவிப்பு. தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய்க்கான காசோலை, பாராட்டு பத்திரத்தையும் வழங்கினார் முதல்வர் பன்னீர்செல்வம். மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் இல்லம் திரும்பினார் கருணாநிதி. திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடர்பான ஆலோசனை இதில் மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமாக இருந்த ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து 17 நாட்கள் கழித்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கழக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது. மாலை 5:45க்கு கூடிய கூட்டம் 6:10 மணி அளவில் முடிவடைந்தது. இந்த கூட்டத்தில் வருகிற 29ஆம் தேதி வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலை 9:30 மணிக்கு கூட உள்ள இந்த கூட்டத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலராக சசிகலா அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும், மேலும் இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு அந்த உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலர்கள் மூலம் அழைப்புதல் வழங்கப்பட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வாறு 100% வெற்றியை பெற்றிருப்பாரோ அதுபோல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து வருகிற உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றியை பெற வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் வருகிற பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் வழங்குவதற்கு மத்திய அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும், பார்லிமெண்ட் வளாகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்பது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் மாரியப்பன். சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீன் அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா காலமானதை அடுத்து அவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட ஆர்கே நகர் தொகுதி தற்பொழுது காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை செயலகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு தமிழக அரசு சார்பில் 2 கோடி ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு பத்திரத்தையும் முதல்வர் பன்னீர்செல்வம் வழங்கினார். பிரேசில் தலைநகர் ரியோவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் உலக சாதனையோடு தங்கப்பதக்கமும் வென்றார். மாரியப்பனின் இந்த சாதனை தமிழகத்தை மட்டுமின்றி நாடு முழுவதும் திரும்பி பார்க்க வைத்தது. மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு தொகையும் அவர் கேட்டுக்கொண்டால் அரசு வேலையும் வழங்கப்படும் என அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதனையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய்க்கான காசோலையும் அரசின் பாராட்டு பத்திரத்தையும் இன்று வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாரியப்பன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன் ராவ் வீட்டில் நேற்று முன்தினம் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து ராமமோகன் ராவ் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டார். ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையர், நிர்வாக சீர்திருத்த ஆணையர் ஆகிய பதவிகளையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை புதிய தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதன் பொறுப்பேற்றார். பின்னர் முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவ சிகிச்சைக்கு பின் இல்லம் திரும்பினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி சுவாச கோளாறு காரணமாக கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார். சுவாசத்தை எளிதாக்கும் சிகிச்சையுடன் நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளும் அளிக்கப்பட்டன. கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்து கருணாநிதி வழக்கமாக பயன்படுத்தும் வாகனத்திலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.
பிரஸ் லிஸ்ட்லேயே கொண்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு தலைவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆகையினால இப்போ அது யாரையும் பார்க்காம இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவர் ரெஸ்ட்ரிக்டாக தான் இருந்து ஆகணும். இதனிடையே காவேரி மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு செயற்கை சுவாச சிகிச்சை முறை இன்னும் 2 வாரங்களுக்கு தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவ மற்றும் செவிலியர் சேவையை காவேரி மருத்துவமனை அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று அளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கருணாநிதி முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் பார்வையாளர்கள் அவரை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வர்தா புயல் பாதிப்பு பற்றி ஆய்வு செய்வதற்காக அடுத்த வாரம் மத்திய குழுவினர் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது. இது தொடர்பான சேதங்களுக்கு நிவாரணமாக 23,000 கோடி ரூபாய் தேவை என்று பிரதமரை நேரில் சந்தித்த தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கோரிக்கை மனு அளித்தார். புயல் பாதிப்பை பற்றி ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்ட தலைமையிலான குழுவினர் அடுத்த வாரம் தமிழக வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் நிதி, விவசாயம், ஊரக வளர்ச்சி, தொழில், மனிதவளத்துறை அமைச்சகத்தின் மூத்த அலுவலர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யும் மத்திய குழுவினர் புயல் பாதிப்பு பற்றி ஆய்வு செய்து இது தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளனர். கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இதனையடுத்து உயர் மதிப்பு கொண்ட நோட்டுகள் சட்டவிரோதமாக மாற்றப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதனை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் வருமான வரித்துறையினரும் அமலாக்கப் பிரிவினரும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் அதன் கிளைகளிலும் 167 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளிலும் 51 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடலூரில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் இன்று சோதனை நடத்தினர். நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு வங்கியில் நடைபெற்ற பணப்பரிமாற்றம் தொடர்பாக அவர்கள் ஆய்வை மேற்கொண்டனர். சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கி வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி வரை இந்த சோதனை நடைபெற்றது. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலர்கள் மற்றும் வங்கியின் கட்டுப்பாட்டில் உள்ள 64 கூட்டுறவு வங்கி கிளைகளின் மேலாளர் என 100 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. நவம்பர் 8ஆம் தேதி முதல் பழைய நோட்டுகளை வைப்புத் தொகையாக செலுத்தியவர்களின் விவரம், தொடங்கப்பட்ட புதிய கணக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டன. மேலும் முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் மார்ச் 1ஆம் தேதி முதல் பணமில்லா பரிமாற்றம் மேற்கொள்ளப்படும் என மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். உயர் மதிப்பு கொண்ட பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து வங்கிகளில் கடும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நாடு முழுவதும் மின்னணு பண பரிமாற்றத்திற்கான நடைமுறைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் நடவடிக்கைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பணமில்லா பரிமாற்றம் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலர் முரளிதர் ராவ் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். ராமமோகன ராவ் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைக்கு தமிழக முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் மமதா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று அப்போது அவர் கேள்வி எழுப்பினார். BJP stand on Jallikattu is well known. There is no confusion and there is no difference of opinion among anybody. We support Jallikattu. The problem is in the Supreme Court. How central government is going to tackle, central government persons only can tell. What we want is, we want எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது குறித்து பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் பற்றி தமிழக காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். 1.5 மணி நேரத்தில் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேண்டுமென்றே அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தால் கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது நடக்காத காரியம் என்பதை தற்பொழுது அனைவரும் அறிந்து கொண்டுள்ளதாகவும் ப. சிதம்பரம் மேலும் கூறினார்.
கருப்பு பணத்தை ஒழித்துவிட முடியும் என்று சொன்னதை நான் நம்பிவிட்டேன். 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்க வேண்டும் என்று சொன்னதை ஏயா 1000 500 செல்லாது என்று சொல்கிறீர்களே, 2000 அடிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறோமே, இந்த முடிவுக்கு தர்க்க ரீதியாக என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வியை நான் கேட்கவில்லை. தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால் பெரிய மனிதன். தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வதில் தப்பில்லை. தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட லிபிய விமானத்தில் இருந்து பெண்கள், குழந்தைகள் உள்பட 65 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லிபியா நாட்டைச் சேர்ந்த விமானம் பயணிகள் 111 பேர் மற்றும் ஊழியர்கள் 7 பேருடன் சபா நகரில் இருந்து திரிபோலிக்கு சென்று கொண்டிருந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் துப்பாக்கி முனையில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது. விமானத்தை மால்டாவுக்கு கடத்திச் சென்ற தீவிரவாதிகள் மால்டாவில் தரையிறக்கியுள்ளனர். மால்டாவில் விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதால் அங்கிருந்து மற்ற விமானங்கள் புறப்படுவதிலும் தரையிறங்குவதிலும் சிக்கல் நீடிப்பதாக விமான போக்குவரத்து துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே விமானத்தில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உள்பட 65 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கருகும் சம்பா பயிர், மேலும் 2 விவசாயிகள் மரணம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கச்சத்தீவில் புதிதாக கட்டப்பட்ட புனித அந்தோனியார் கோவில் திறப்பு விழாவின் போது இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை துணை தூதரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் ஏற்கனவே இருந்த புனித அந்தோனியார் கோவில் இடிக்கப்பட்டு இலங்கை அரசால் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கோவில் கட்டப்பட்டது. இன்று காலை யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற கோவில் திறப்பு விழாவில் தமிழகத்தில் இருந்து ராமேஸ்வரம் பங்குத்தந்தை சகாயராஜ் தலைமையில் 82 மீனவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ரெஜினால், இலங்கை கடற்படை தளபதி ரவீந்திர விஜய் குணரட்னம் ஆகியோர் வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை துணை தூதரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா நிகழ்வுகளுமே நாங்கள் கலந்து சிறப்பாக எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. துணை தூதர்கிட்ட வந்து இந்த ஆட்களை பற்றி சொன்னோம். நான் சம்மந்தப்பட்ட இலங்கையில் உள்ள அவங்கள்ட்ட போய் நான் பேசுகிறேன், பொங்கலுக்கு முன்னாடி விடுதலை பண்ணுறதா ஒரு பேச்சு வருது, அதை நான் வந்து செய்வாங்கன்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம். அவரும் அதை பற்றி சொன்னார். நாகப்பட்டினம் அருகே தண்ணீர் இல்லாமல் வாடிய சம்பா பயிரை கண்டு மாரடைப்பால் மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியை அடுத்த ஆத்தங்குடியைச் சேர்ந்த விவசாயி தியாகராஜன் தமக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் மற்றும் குத்தகைக்கு பெற்ற 2.5 ஏக்கர் நிலம் என 5 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிர் செய்திருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் இந்த ஆண்டும் நேரடி விதைப்பு செய்த சம்பா பயிரும் கருகியதை அடுத்து மனமுடைந்த அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரையும் சேர்த்து கடந்த 1.5 மாதத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 16 விவசாயிகள் உயிரிழந்தது டெல்டா மாவட்ட விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று திருவாரூர் அருகே மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்ததை அடுத்து விவசாயிகளின் தொடர் உயிரிழப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே சீதக்கமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர்சாமி 2 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிரிட்டிருந்தார். போதிய தண்ணீர் இல்லாததால் பயிர் கருகியதை கண்ட அவர் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். எங்களுக்கு சொந்தமாக 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. இதுமாரி வயலில் வந்து கடன் வாங்கி விவசாயம் பண்ணோம். இது வயல் நல்லா இல்லைன்னு வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இருந்தார், உடனே இறந்துட்டார். சௌந்தர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கு 6 மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்திற்கும் தொழிலதிபர் அஸ்வினுக்கும் 4 ஆண்டிற்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு வேத் என்ற மகனும் உள்ளார். இதனிடையே இருவரும் மனமுவந்து பிரிய முடிவெடுத்துள்ளதாக குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு குடும்ப நல நீதிபதி மேரி டில்டா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இருவரும் நீதிபதி முன்பாக ஆஜராகி தாங்கள் விவாகரத்து பெற விரும்புவதாக தெரிவித்தனர். இளம் தம்பதிகள் என்பதால் 6 மாத காலம் வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். சூரிய தகடு மோசடி வழக்கில் கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டிக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் வடவள்ளி பகுதியில் காற்றாலை அமைத்து தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சரிதா நாயர், பிஜு ராதாகிருஷ்ணன் மற்றும் ரவி ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்காக கோயம்புத்தூர் 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான சரிதா நாயர் செய்தியாளர்களுடன் பேசினார்.
சூரிய தகடு மோசடி வழக்கில் ஒரு பிரிவில் மட்டும் தமக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். கிரைம் பிரான்ச் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க உமன் சாண்டி மேலே. அதே மாதிரி சோலார் கமிஷனில் வித் ஆல் எவிடன்சஸ் ஐ ஹவ் சப்மிட்டட் மை ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அது எந்த நிலைமையில போகும்னு இனி இப்போ ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே கமிஷனோட ரிப்போர்ட்டிங் வந்துடுவாங்க. கண்டிப்பாக உமன் சாண்டிக்கு தண்டனை கிடைக்கும் தான் எனக்கு இது. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இணைந்து அத்திப்பட்டு புதுநகரில் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய வல்லூர் அனல்மின் நிலையம் தொடங்கப்பட்டது. இங்குள்ள பல்வேறு பிரிவுகளில் 1200 தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே அனல்மின் நிலைய நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அப்போது வலியுறுத்தப்பட்டன. தங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலனைக்கு ஏற்காவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வல்லூர் அனல் மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு டெல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சம வேலைக்கு சம ஊதியம் அளித்திடவும், அதேபோன்று அங்கு பணியாற்றக்கூடிய அந்த அத்தனை தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்திடவும், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஒரு நிரந்தர ஊழியர் கூட இல்லாமல் அனைவரும் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும். இங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தொடர்ந்து ஒப்பந்த ஊழியர்களாக 4 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூரில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து 58,38,000 ரூபாய் புதிய மற்றும் பழைய ரூபாய் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு சட்டவிரோதமாக ரூபாய் நோட்டுகளை ஒருவர் கொண்டு வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து தில்லியில் இருந்து வந்த நைஜீரிய நாட்டு பயணியிடம் விமான நிலைய புலனாய்வுத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அவரிடமிருந்து 52 லட்சத்திற்கு புதிய 2000 ரூபாய் தாள்களும் 1,33,000 ரூபாய் மதிப்பிலான புதிய 500 ரூபாய் தாள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 5,05,000 அளவிற்கு 100 ரூபாய் மற்றும் பழைய 500 ரூபாய் தாள்கள் என மொத்தம் 58,38,500 ரூபாய் அளவிற்கு பணத்தாள்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். வருமான வரித்துறையினருக்கு இதுபற்றி தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தப்படுகிறது. பாரம்பரிய உணவு வகைகளை போற்றும் வகையில் சென்னையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவை ஏராளமானோர் பார்த்து செல்கின்றனர். சென்னையில் திருவையாறு என்ற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கத்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் இரவு 10 மணி வரை தொடர்ந்து இசை கச்சேரிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக உணவு திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. பாரம்பரிய உணவுகளை போற்றும் வகையிலும் மக்களுக்கு அதன் பயன்களை எடுத்துக் கூறும் விதமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. வாசலில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கதோட்கட்சின் சிலை முன்பு ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். நாளை மற்றும் நாளை மறுநாள் விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்கழி மாதம்ன்றதுனால நிறையா கிளாசிக்கல் திங்ஸ் எல்லாம் நிறையா நடக்குது. 7th இயர் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்லாம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்குது, ஹோம்மேட் பாயசம் இருக்குது. இந்த சென்னையில் திருவையார் இப்போது சென்னையில் நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. மெயினாக ஓல்ட் பீப்புளெலாம் கர்நாடிக் சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் பாடுறதை கேட்குறாங்க. சென்னையில் திருவையார் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. சாட்டர்டே சண்டேவும் நல்ல க்ரௌட் வரும். மார்னிங் இல்லை 7 o'clockலேருந்து ஈவினிங் 10 o'clock வரலாம் அந்த ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டுருக்கு. மொத்தம் 53 ஷோ கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 8 ஷோ. தருமபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வர்தா புயல் காரணமாக பயிர்கள் நோய் தாக்கி கருகி வரும் நிலையில் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளிகள் நோய் தாக்குதலால் கருகி வருகின்றன. குறைந்த விலைக்கே வணிகர்கள் தக்காளியை வாங்குவதனால் அறுவடை செய்யாமல் அப்படியே செடிகளில் கருகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கொத்தமல்லி பயிர்களும் அழுகுவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நிறைய விவசாயிங்க தக்காளி பயிர் பண்ணாங்க.
பட் எதிர்பாராத விதமாக வார்தா புயலினுடைய பாதிப்பு இருக்குது. அதனாலேயும் நிறைய மார்க்கெட்டு டல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பழம் அறுத்து மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கான காசு கிடைக்கிறதில்ல. இந்த இழப்புகளை சரி செய்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும். சேலம் மாவட்டம் மேட்டூர் சொக்கனூர் கதவணை சேதமடைந்ததால் தண்ணீர் வீணாக வெளியேறி காவிரி ஆற்றில் கலந்தது. மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 7 இடங்களில் கதவணைகள் மூலம் சேகரிக்கப்பட்டு தலா 30 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அருகே உள்ள சொக்கனூர் கதவணையின் 7வது மதகு நேற்று சேதமடைந்தது. இதனால் அணையில் இருந்து 0.45 TMC தண்ணீர் முற்றிலுமாக வெளியேறி ஆற்றில் கலந்தது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. தற்காலிகமாக கதவணைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் வடிய வாய்ப்புள்ளதாக காவிரி கரையோரத்தில் வசிப்பவர்கள் தெரிவித்தனர். நாட்டின் உயிர் துடிப்பாக ஆன்மீகம் விளங்குவதாக ஸ்ரீராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி கௌதம் ஆனந்த்ஜி தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் ஸ்ரீராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் ஸ்ரீ விவேகானந்தர் பக்தர்களின் 3 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மாநாட்டு தொடக்க விழாவை ஸ்ரீராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி கௌதம் ஆனந்த்ஜி மகாராஜ் கொடியேற்றி தொடக்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ விவேகானந்தர் கொள்கைகளை பின்பற்றினால் ஜாதி வேறுபாடுகள் தானாக அழிந்துவிடும் என்று தெரிவித்தார். நாம் எவ்வளவே நாம் போயெல்லாம் நாஸ்திகல் ஆகிட்டோம், ரேஷனல் ஆகிட்டோம், மெட்டீரியலிஸ்ட் ஆகிட்டோம், நான் 1000 பேர் சொல்லட்டோம். நம்ம நாட்டில் இப்போவும் உயிர் துடிப்பு ஆன்மீகம் தான். இதுக்கு இதே தான் ஒரு நிரூபணம். இப்படி எல்லாம் எல்லா விதமான சமுதாயத்தின் ஒரு துறையிலேருந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. புதுச்சேரியில் 300 தேங்காய் மற்றும் தென்னை பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் ஆகியவற்றை திரளான மக்கள் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே காக்கையந்தோப்பு பகுதியில் அரசு பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணியாற்றி வரும் சுந்தரராசு என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது வழக்கம். காய்கறிகளை பயன்படுத்தியும் 1 சென்டிமீட்டர் அளவில் மிகச் சிறியதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் குடில்களை அமைத்தது அப்பகுதி மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. இந்த ஆண்டு தேங்காய் மற்றும் தென்னம்பாளைகளை கொண்டு குடில் அமைத்துள்ளார். தேங்காய் மட்டைகளை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் மரமும் செய்துள்ளார். அவர் அமைத்துள்ள குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் ஆகியவற்றை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். பயன்படாத பொருட்களை மறுசுழற்சி செய்யும் வகையில் இந்த குடிலை அமைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் ஒரு புதுமையாக ஒரு மறுசுழற்சியை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தேங்காயை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் புகழ்மிக்க நகரமான தனுஷ்கோடி ஆழிப்பேரலையில் உருக்குலைந்த 52ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை என 2 கடல் பகுதிகளுக்கு அருகில் தனுஷ்கோடி நகரம் அமைந்திருந்தது. இயற்கையாக பல்வேறு சிறப்புகளை கொண்ட தனுஷ்கோடியில் துறைமுகம் அமைக்கப்பட்டு தலைமன்னாருக்கு கப்பல் போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது. பல ஆயிரம் மக்கள் அங்கு வசித்து வந்த நிலையில் 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு சூறாவளியுடன் எழுந்த ஆழிப்பேரலை தனுஷ்கோடியை முழுமையாக புரட்டி போட்டது. சென்னையில் இருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற போட்மெயில் ரயிலும் கடல் வெள்ளத்தில் சிக்கியது. ஆழிப்பேரலையில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். பல ஆண்டுகளுக்கு பின்பு புனரமைக்கப்பட்ட இங்கு தற்பொழுது 300க்கும் அதிகமான மீனவர்கள் வசித்து வருகின்றனர். வருது எப்போ மாதிரியே மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரு நானும் பிள்ளைகளும் இருந்தோம். ஒரே ஒரு பையன் கையில். அப்போ இருக்கும்போது கடல் இருந்தாப்புலேயே கடல் கொந்தளிச்சிருச்சு. ராத்திரி 12 மணி இருக்கும் அந்த புயல் வரும்போது. மறுபடியும் 12 மணி ஆயிருச்சு, அந்த கடல் ஓசை நிற்கலை. புயல் வருது, நீங்கள் புறப்பட்டுருங்க ராமேஸ்வரம் சொன்ன உடனே கடல்லையே நாங்கள் ராமேஸ்வரம் புறப்பட்டோம். தனுஷ்கோடி அழிந்து இன்றுடன் 52 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதனை இன்றும் மக்கள் நினைவு கூர்ந்து வரும் நிலையில் அங்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தனுஷ்கோடியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு இதுவரைக்கும் வந்து பார்த்ததில்ல. அது அதனால இந்த முறை வந்து பார்க்கறதுக்காக அப்படியே வந்திருந்தோம். 1964 இது அழிஞ்சுதான் ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இப்போ சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ரோடெல்லாம் போல நல்லா ஓரளவுக்கு போட்டிருக்கிறாங்க. இது சாதாரணமாக விட்டுறாமல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி எங்களுக்கு கொஞ்சம் வசதிகளை செஞ்சு இதை மக்கள் மத்தியில் காட்டணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம். சிதிலமடைந்த அந்த நகரத்தை புனரமைக்க மத்திய மாநில அரசுகள் பல 100 கோடி ரூபாய் செலவில் திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றன.
இருப்பினும் வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு வந்தோம். அப்புறம் தனுஷ்கோடி பற்றி இங்கே கேள்விப்பட்டதுனால இங்கே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். உண்மையாலும் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இந்தியாவிலிருந்து அனைவரும் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதில் என்னென்னா குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சில கோயில்களும் உள்ளது. அந்த கோயிலெலாம் ரொம்ப சீதளம் அடைஞ்சு அதாவது பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதை புதுப்பிச்சா இன்னும் நல்லா இருக்குது. இது சுற்றுலாத்தலத்துக்கு ரொம்ப மென்மேலும் நல்லா மெருகூட்டின மாதிரி இருக்கும். ஜப்பானிய பேரரசரின் 83வது பிறந்த நாள். 30,000க்கும் அதிகமானோர் வாழ்த்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜப்பானிய பேரரசர் அகிஹிட்டோவின் பிறந்த நாளை ஒட்டி அரண்மனை முன்பு குவிந்த 30,000க்கும் அதிகமானோர் பேரரசருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஜப்பானிய பேரரசர் அகிஹிட்டோ இன்று தமது 83வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஜப்பானிய பேரரசராக 28 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி வரும் அவரது பிறந்த நாளில் மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஜப்பானிய தேசிய கொடிகளை அசைத்தவாறும் அகிஹிட்டோவை வாழ்த்தும் பதாகைகளை கைகளில் ஏந்தியும் அரண்மனை முன்பு திரளானோர் குவிந்தனர். அவரது வாழ்த்துக்களை ஏற்ற பேரரசர் மக்கள் அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதே தமது விருப்பம் என்று தெரிவித்தார். கத்திக்குத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த செக் குடியரசு டென்னிஸ் வீராங்கனை கிவிட்டோவா இன்று வீடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த 26 வயதான டென்னிஸ் வீராங்கனை பெட்ரா கிவிட்டோவா 2011 மற்றும் 2014 ஆண்டுகளில் விம்பிள்டன் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்றவர். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் ஓய்வெடுத்து வந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் கிவிட்டோவாவை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் காயமடைந்தவர் அதே பகுதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பூரண குணமடைந்து விட்டதை அடுத்து பெட்ரா கிவிட்டோவா இன்று வீடு திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல்கள் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் வரும் 29ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் முடிவு. சென்னை ஆர்கே நகர் பேரவை தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலர் அறிவிப்பு. தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு 2 கோடி ரூபாய்க்கான காசோலை. பாராட்டு பத்திரத்தையும் வழங்கினார் முதல்வர் பன்னீர்செல்வம். மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் இல்லம் திரும்பினார் கருணாநிதி. திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.